தமிழ் இன்ஃபோ குருஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புத்தம் புதிய இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் இன்ஃபோ குருஜி. நான் உங்கள் மணிகண்டன். கூகுள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். பெண்களே, இது உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப கவனமாக பாருங்கள். இணைய உலகில் பெண்கள் நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இன்டர்நெட் வேர்ல்டில் நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை செக்யூரிட்டி பண்ணிக்கணும், உங்களோட இமெயில் அக்கௌண்ட்ஸை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெஸ்க்டாப் முதல் ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கேட்பாங்க. அதுபோக இன்றைக்கி நம்ம ஜாப்லேருந்து பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், மூவி டிக்கெட், ஃபுட்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கேட்பாங்க. இது எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டோம்னா, அது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த பாதுகாப்பு இருக்குது. ஸோ ஹேக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி நம்ம ரொம்ப கவனமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா, முன்னாடியெல்லாம் ஒரு சிம் கார்டு வாங்கினோம்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்து அதுக்குரிய ப்ரூஃப் கொடுத்தோம்னா ஒரு சிம் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த சிம் கார்டு ஆக்டிவில் இருக்கும்போதே நம்ம அதே ப்ரூஃபை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதே நம்பரில் இன்னொரு சிம் கார்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சிம் கார்டு உங்கள் கைக்கு வந்துருச்சுனாலே போதும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இமெயில் அக்கௌண்ட்ஸ், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்கட் கொடுத்து ஈஸியாக வாங்கிடலாம். ஃபர்கட் நம்ம கொடுக்கும்போது 2 விஷயம் கேட்பாங்க. ஃபோன் நம்பர் கேட்பாங்க, இமெயில் ஐடி கேட்பாங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு மெயினாக வர்றது பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலேருந்து தான் வரும். உங்கள் ஃபோனை வந்து ஈஸியாக உங்கள் நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா அதை வச்சு ஜிமெயிலை வந்து ஹேக் பண்ணிடலாம். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு ஃபேஸ்புக்கையோ, ட்விட்டரையோ, வாட்ஸ்அப்பை வந்து ஃபோன் மூலமாகவும் ஹேக் பண்ணிடலாம். ஸோ இது வந்துருச்சுனாலே போதும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் ஈஸியாக ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது? ஆனால் இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்கன்னா, சிம் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் ப்ரூஃப் கொடுக்க தேவையில்லை. நம்மளை ஆதார் கார்டை இணைச்சிருக்கிறதுனால உங்களோட ஃபிங்கரை வச்சா மட்டும்தான் எடுத்துக்கிறோம். உங்களோட மனைவி நம்பரையோ இல்லை கணவன் நம்பரையோ நீங்களே போய் கேட்டாலும் உங்களுக்கு தரமாட்டாங்க. அதுக்குரிய ஆள் வந்தால் மட்டும்தான் அந்த ஃபிங்கரை வச்சு அந்த ஃபோன் நம்பரை ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இதுவே ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி தான். ரெண்டாவது, நீங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் வந்து லாக் பண்ணுறதை கவனமாக பயன்படுத்துங்க. அதாவது பேட்டர்ன் லாக், அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபிங்கர் லாக், இதை ரெண்டையுமே பயன்படுத்துங்க. ஒருவேளை உங்கள் மருதாணியை வச்சு உங்கள் ஃபிங்கர் யூஸ் ஆகாமல் இருந்தால் அந்த பேட்டர்ன் லாக்கை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இமெயிலில் எந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்துகிற எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து கூகுள் கம்பெனியோடதுனால அவங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ண முடியும். முதல்ல நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை ஆன் பண்ணாலே எடுத்தோன்னே ஜிமெயில் அக்கௌண்ட்டு தான் கேட்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த நம்ம எல்லாமே ஒர்க் ஆகும். அந்த ஜிமெயிலை நம்ம எப்படி செக்யூராக வச்சுக்கணும்? ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது முதல்ல உங்கள்கிட்ட கேட்பாங்க ஒரு ஃபோன் நம்பரும், ரெக்கவரி இமெயில் ஐடி, ஆல்டர்னேட் இமெயில் ஐடி அப்படின்னு கேட்பாங்க. அந்த இமெயில் ஐடியை நீங்கள் ஜிமெயில் இல்லாத ஒரு யாகுவோ இல்லை ரெடிஃப் மெயிலோ அந்த மாதிரி ஒரு மெயிலை கொடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஜிமெயில் ஹேக் பண்ணப்பட்டாலும் இதில் நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பரில் மூலமாக அதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிமெயிலில் வந்து எந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜிமெயில் செட்டிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ரைட் சைடில் அந்த கியர் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே அதர் கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இங்கே போங்க. இதில் லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 2 டைப்பில் உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் பண்ணிக்கலாம் நம்ம பாஸ்வேர்டை. ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும்.
இது எவ்ரி டைம் பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன். என்னோடய ஃபோன் வந்து Xiaomi Note 5 Pro. ஆல்ரெடி நம்ம ஃபோனில் வந்து நம்மளோட ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த ஃபோனை வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே. நெக்ஸ்ட்டு ட்ரை இட் நவ் கொடுங்க. கொடுத்தோன்னே உங்கள் ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும். அதை வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே சைன் அப்ரூவ்டுன்னு வந்துடும். சைன் அப்ரூவ்டுன்னு வந்தோன்னா நம்மளோட ஃபோன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது ஃபோன் கால் அதில் ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட் மெசேஜை சூஸ் பண்ணுறேன். சென்ட் கொடுங்க. உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ்ஸை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. வேலிடேட் ஆயிரும் பின்னு. ஓகே, டர்ன் ஆன் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட ஃபோன் இங்கே டர்ன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் சைன் அவுட் பண்ணுறேன். திரும்ப லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோனுக்கு அந்த மெசேஜ் வரும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான செக்யூரிட்டி. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி கியர் செட்டிங்ஸில் போங்க. அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் போங்க. அதர் கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அங்கே போங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டி போங்க. இப்போ ஒரு ஸ்டெப் ஆன் ஆயிடுச்சு. நம்ம ஆப் பாஸ்வேர்டை ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம். இதுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாஸ்வேர்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயிலு, கேலண்டர், கான்டாக்ட்ஸு, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனை கொடுங்க. ஒரு வேளை உங்கள் ஃபோன் இல்லை விண்டோஸ் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகும். இதை டன் கொடுத்துக்கலாம் நம்ம. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி பார்த்தோம். இப்போ செகண்ட் செக்யூரிட்டி நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்னதுன்னா, இதே மாதிரி செட்டிங் சிம்பிளில் போங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் அதர் கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதையே திரும்ப கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாஸ்வேர்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். செகண்ட் வந்து ஆத்தென்டிகேட்டர் ஆப்னு ஒன்று இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஆத்தென்டிகேட்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே செட்டப்பை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப்பில் ஆண்ட்ராய்டு ஃபோனான்னு கேட்கும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு QR கோடு வரும். ஒருவேளை இது வரலைன்னா காண்ட் ஸ்கேனிட்ட கொடுங்க. அவங்க ஒரு கோடு அனுப்புவாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பீயிங் கொடுங்க. கொடுத்த உடனே இதில் 2 டைப்பாக கேட்கும். ஸ்கேன் ஏ பார்கோட் அல்லது என்டர் ஏ ப்ரொவைடு கீ. உங்களுக்கு சப்போஸ் இந்த கோடு ஒர்க் ஆகலை, இந்த பார்கோடு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ப்ரொவைட் கீ வழியாக போய்க்கலாம். நான் ஸ்கேன் பண்ணுறேன். இங்கே அலோவ் பண்ணிக்கோங்க. கொடுத்தவொன்னே வந்துருச்சு. இப்போ ஆட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துக்குறீங்க டெஸ்க்டாப்பில். இப்போ இந்த கோடை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு தடவை
லாக் அவுட் பண்ணுறேன். சைன் அவுட் பண்ணிட்டு திருப்பி உள்ளே போகிறேன். இப்போ இந்த கோடு ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோடு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி 30 செகண்டுக்கு ஒரு டைம். ஸோ இதில் என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, நெட்டு இல்லாத நேரத்துலையும் இந்த கோடு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வழியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய்க்கிறங்க. இங்கே செக்யூரிட்டி போங்க. அதே மாதிரி ஒரு தடவை பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கீ. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளில் வந்து ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அது வந்து ஒரு யூஎஸ்பி டிவைஸு. அதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு அல்லது சிக்னேச்சர்ஸை வந்து இதில் ஏற்றிடுவாங்க. அதில் ஏற்றிட்டாங்கன்னா, நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த நம்ம இதில் டெஸ்க்டாப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான செக்யூரிட்டி. இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது பெரிய பெரிய கம்பெனி செக்யூரிட்டி சென்டர்ஸில் தான் இதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த 2 செட்டிங்ஸே நமக்கு போதுமானது. இது வழியாகவே நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட மெயில் வந்து ரெக்கவர் பண்ண முடியலைன்னா, நீங்கள் ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட மெயில் வந்து ஃபோன் ரெக்கவரி வழியாக ரெக்கவர் ஆயிரும். அதுபோலவே உங்களோட இமெயில் ரெக்கவரி இமெயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒருவேளை ஜிமெயில் அக்கௌண்ட்டு வெவ்வேறு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாலும், நீங்கள் ஏதாவது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை இதில் ரொம்ப கொடுத்துக்கோங்க. இதில் நான் எந்த அக்கௌண்ட்டும் கொடுக்கல. இதில் ஆட் ரெக்கவரி இமெயில் இங்கே கொடுத்துட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களோட இமெயிலை யாராவது ஹேக் பண்ணாலும் ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் ஃபோனை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் உள்ள இமெயிலு, உங்கள் ஃபோனில் உள்ள டிவைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்கன்னா, அங்கே வந்து நீங்கள் ஒருவேளை மெயிலெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணுங்கள், Ctrl+H ஹிஸ்ட்ரி ஓப்பன் ஆகும். சப்போஸ் அது உங்களால் பண்ண தெரியல, இல்லை மறந்து போச்சுன்னா இங்கே போங்க, 3 டாட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போங்க ப்ரௌசரில். அங்கே போனீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஹிஸ்ட்ரியை போய் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைம் ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஹவர், 24 ஹவர்ஸ், லாஸ்ட் 4 வீக், ஆல் டைம் இருக்கும். இந்த ஆல் டைமை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. சப்போஸ் சில ப்ரௌசிங் சென்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டை டைப் பண்ணாலும் அவங்களுக்கு அது சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் யூஸ் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியை வந்து கண்டிப்பாக டெலீட் பண்ணுங்கள். இதை எப்போவுமே மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபேஸ்புக்கில் எப்படி செக்யூரிட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.